பாகிஸ்தான் நடத்திய அத்துமீறிய தாக்குதலில் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ராணுவ வீரர் வீரமரணம் அடைந்தார். பாகிஸ்தானில் உள்ள 9 தீவிரவாத முகாம்களை இந்திய ராணுவம் தாக்கியதற்கு பதிலடியாக ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லையோர மாநிலங்களில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதலை நடத்தியது. இந்நிலையில் நேற்று இரவு பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஆந்திர மாநிலம் சத்திசாய் மாவட்டத்தை சேர்ந்த எல்லை பாதுகாப்பு படை வீரரான முரளி நாயக் என்பவர் வீரமரணம் அடைந்தார். முரளி நாயக்கின் உடல் அவரது சொந்த மாவட்டத்திற்கு நாளை எடுத்து செல்லப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வீரமரணமடைந்த முரளி நாயக்கிற்கு ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இரங்கல் தெரிவித்துள்ளார். போர் பதற்றம் உருவாகியுள்ள நிலையில் போதுமான அளவிற்கு கோதுமை, அரிசி போன்ற விவசாய இருப்புகள் உள்ளதாக மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உருவாகியுள்ள நிலையில் அனைத்து துறைகளிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன்படி மருத்துவ இருப்புகள், உணவு இருப்புகள் குறித்து அந்தந்த துறை அமைச்சர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் வேளாண் பொருட்களின் இருப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்ட மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கோதுமை, அரிசி, பருப்பு போன்ற விவசாய இருப்புகள் போதுமான அளவிற்கு இருப்பதாக தெரிவித்தார். மேலும் நாட்டில் அரிசி மற்றும் கோதுமை உற்பத்தி 4 முதல் 5% வரை உயர்ந்திருப்பதாக தெரிவித்த அவர் உணவுப் பொருட்களின் இருப்பை உறுதி செய்திடும் வகையில் போதுமான தானியங்கள் உள்ளதாகவும் கூறினார். பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறிய தாக்குதலுக்கு எதிராக போராடும் இந்திய ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர்கள் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளனர். பாகிஸ்தானின் அத்துமீறிய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் தாக்குதலை தொடர்ந்து வருகிறது. இத்தாக்குதல் தொடர்பாக எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள விராட் கோலி, இக்கட்டான நேரத்தில் நாட்டை பாதுகாத்து அரணாக நிற்கும் ராணுவ வீரர்களுக்கு துணை நிற்போம் என்றும் இந்த ஹீரோக்களுக்கு நாம் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா, ராணுவம், விமானப்படை, கடற்படையில் நமது நாட்டின் பெருமைக்காக தலைநிமிர்ந்து நிற்கும் ஒவ்வொரு வீரர்களையும் கண்டு பெருமைப்படுவதாகவும் ஒவ்வொரு இந்தியரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். வணிக வளாகங்கள் 24 மணி நேரமும் திறந்திருக்க வழங்கிய அனுமதி முடிவடைவதால் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கடைகள் மற்றும் வணிக வளாகங்கள் 24 மணி நேரமும் திறந்திருக்க அனுமதி வழங்கிய அரசாணை ஜூன் 4ஆம் தேதியுடன் முடிவடைவதால் மேலும் 3 ஆண்டுகளுக்கு அனுமதி நீட்டிக்கப்படும் என அறிவித்திருந்தார். அதன்படி வாரத்தின் 7 நாட்களிலும் 24 மணி நேரமும் இயங்கும் வகையில் ஜூன் 5ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு முதல் மேலும் 3 ஆண்டுகளுக்கு அரசாணை நீட்டிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் பதற்றம் காரணமாக ஐபிஎல் போட்டிகள் 1 வார காலத்திற்கு தள்ளி வைக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறல் காரணமாக இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது. மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை இந்திய ராணுவம் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் பஞ்சாபில் நேற்று நடைபெற்றுக் கொண்டிருந்த ஐபிஎல் போட்டி போர் தாக்குதல் காரணமாக பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் போர் பதற்ற சூழல் காரணமாக ஐபிஎல் தொடரின் எஞ்சிய போட்டிகள் 1 வார காலத்திற்கு தள்ளி வைக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த இக்கட்டான சூழலில் பிசிசிஐ ஒட்டுமொத்த தேசத்தின் பின்னால் நிற்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் பதற்றம் உள்ள நிலையில் மருத்துவ கையிருப்புகள் குறித்து மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா ஆலோசனை மேற்கொண்டார். பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறல் காரணமாக இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது. இதனால் பல்வேறு மாநிலங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பாதுகாப்புத்துறை, உள்துறை என அனைத்து துறைகளும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அதன் ஒரு தொடர்ச்சியாக போர் பதற்றம் உருவாகியுள்ள நிலையில் மருத்துவ கையிருப்புகள் குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா ஆலோசனை மேற்கொண்டார். மேலும் மருத்துவ கட்டமைப்புகள் தயாராக உள்ளனவா எனவும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். போர் பதற்றம் காரணமாக ராணுவ தளபதிக்கு மத்திய அரசு கூடுதல் அதிகாரங்களை வழங்கியுள்ளது. பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவ பலத்தை அதிகரிக்க ராணுவ தளபதிக்கு கூடுதல் அதிகாரம் அளித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ராணுவத்திற்கு பணியாளர்களை சேர்க்கவும் நிதி ஒதுக்கீடு செய்வதற்கும் ராணுவ தளபதிக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள வீரர்களை எல்லையோர பகுதிகளுக்கு அழைத்துக் கொள்ளவும் ராணுவ தளபதிக்கு அதிகாரம் வழங்கி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது.
பாகிஸ்தானிற்கு நிதியுதவி வழங்குவதற்கு முன்பு ஆழமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்று இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி வலியுறுத்தியுள்ளார். கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக நிதியுதவி வேண்டி உலக வங்கியிடம் மத்திய அரசு ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் $1.3 பில்லியன் அளவிற்கு கடன் வழங்க சர்வதேச நாணய நிதியம் முடிவு செய்திருந்தது. அதற்காக மதிப்பாய்வு செய்யும் வேளையிலும் சர்வதேச நாணய நிதியம் இறங்கியுள்ளது. இந்நிலையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான போர் சூழல் மூண்டுள்ள நிலையில் பாகிஸ்தானிற்கு நிதியுதவி வழங்குவதற்கு முன்பு ஆழமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி சர்வதேச நாணய நிதியத்திடம் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கடந்த 30 ஆண்டுகளில் பாகிஸ்தானுக்காக வழங்கப்பட்ட நிதி எதற்காக பெறப்பட்டதோ அதற்காக செலவிடப்பட்டதா என்பதை ஆராய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்திய தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் உள்ள 9 தீவிரவாத முகாம்களை இந்திய ராணுவம் தாக்கியது. இதற்கு பதிலடியாக ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பொதுமக்கள் குடியிருப்பை நோக்கி பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 15க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்த நிலையில் 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தீவிரவாத முகாம்கள் நோக்கி இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக குடியிருப்புகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் பதில் தாக்குதலை தொடுத்து வருகிறது. இந்நிலையில் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்திய தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. போர் சூழல் காரணமாக தக்லைஃப் திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிரத்னம் இயக்கத்தில் கமல், சிம்பு, த்ரிஷா நடிப்பில் உருவாகியுள்ள தக்லைஃப் திரைப்படம் ஜூன் 5ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்திருந்தது. இந்நிலையில் அத்திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா நிகழ்ச்சி மே 16ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நிலவி வரும் போர் சூழல் காரணமாக ஒத்திவைக்கப்படுவதாக படக்குழு அறிவித்துள்ளது. ஒத்திவைக்கப்படும் ஆடியோ வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.